சினிமாவில் பெரிய ஜாம்பவனா இருந்து சினிமாவை விட்டு போய் சித்தரானவர் யார் தெரியுமா? ஜென்டில்மேன், காதலன், நாயகன், குணா, பாஷா, ஜீன்ஸ், புதுப்பேட்டை, முகவரி, சிட்டிசன் போன்ற பல படங்களுக்கு எழுத்தாளராக வசனங்கள் எழுதின பாலகுமாரன் சார் தான் தன்னோட பிற்காலத்தில் சினிமாவில் எழுதுறது விட்டுட்டு ஆன்மீகம் பக்கம் டோட்டலாக திரும்பி இன்னைக்கு பலராலும் மதிக்கப்படுற ஆன்மீகவாதியா எழுத்து சித்தரா போற்றப்படுறார். இவரோட புத்தகங்கள் படிக்கிறவங்களுக்கு அவங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் மனசுக்கு ஒரு தைரியத்தையும் தெளிவையும் பலத்தையும் கொடுக்குது. பெண்களுக்கு நம்பிக்கையும் வீரத்தையும் தரும் விதமாகவும் ஆண்கள் பெண்களை எப்படி மதிக்கணும்னு நிறைய மனித உறவுகள் பத்தி சொல்லியிருப்பாரு. ஆயிரக்கணக்கானவங்க எழுத்து சித்தர் பாலகுமாரன் சாரோட புத்தகங்கள்னால அவங்க வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் அனுபவிச்சிருக்காங்க. சினிமாவுக்கு எழுதுறது இல்லைன்னு முடிவெடுத்த அப்புறம் ஆன்மீக புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்ச எழுத்து சித்தர் பாலகுமாரன் எத்தனையோ தடவை தன்னோட நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினி தன்னோட படத்துக்கு டயலாக் எழுத கூப்பிட்டப்போ கூட அன்பா மறுத்திருக்காரு. உடையார், கங்கை கொண்ட சோழன், ஆயிரம் கன்னி, மற்புடி பூக்கள், இரும்பு குதிரைகள், ஸ்ரீ ரமண மகரிஷி, விசிறி சாமியார்னு பல அற்புத புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ராஜராஜ சோழன் பற்றிய உடையார் நாவல் 2500 பக்கம் கொண்ட பிரம்மாண்ட புத்தக தொகுப்பா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இது போதும்னு அவரோட வாழ்க்கையில நடந்த ஒட்டுமொத்த அனுபவ பாடங்கள் மூலமா இந்த புத்தகம் படிச்சா போதும்னு ஒரு அருமையான புத்தகம் கொடுத்திருக்காரு. இவரோட டயலாக்ஸ் காலத்தை கடந்து எல்லா ஜெனரேஷன்ஸும் ரசிக்கிற மாதிரி வாழ்க்கையோட கலந்துருக்கும். எழுத்துச்சித்தர் பாலகுமாரனோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்ததுக்கு ஒரே காரணம் திருவண்ணாமலை மகான் யோகிராம் சுரத்குமார் தான். யோகிராம் சுரத்குமார் தரிசனத்துக்கு அப்புறம் பாலகுமாரன் சார் வாழ்க்கையில நிறைய அதிசயம் நடந்திருக்கு. இது அவர் தன்னோட புத்தகங்களையும் பேச்சுக்கள்லையும் சொல்லியிருக்காரு. அதன் மூலமா நிறைய மக்களுக்கு பகவான் யோகிராம் சுரத்குமார் பத்தி தெரிஞ்சு தேடி வந்து அவரோட அருள் பெற்றாங்க. இதுவும் பகவானோட செயல்தான். எழுத்து சித்தர் பாலகுமாரன் தன்னோட குருநாதரான யோகிராம் சுரத்குமார் பெயர் சொல்றதே ரொம்ப கம்பீரமா இருக்கும். யோகிராம் சுரத்குமாரம், யோகிராம் சுரத்குமாரம், தேவஜாதி மனித ரூபம், யோகிராம் சுரத்குமாரம். பாலகுமாரன் இஸ் மை பென். வாட் எவர் ஹி ரைட்ஸ் இட் இஸ் ஃபார் எவர். பாலகுமாரன் என்னுடைய பேனா. அவர் எழுதுவது எப்போவுமே நிலச்சிருக்கும். இஃப் அட் ஆல் எனி ரீபர்த் திஸ் பெக்கர் பி லைக் வித் பாலகுமார். மீண்டும் ஒரு பிறப்பு இருந்தால் இந்த பிச்சைக்காரன் பாலகுமாரனுடன் இருக்க விரும்புகிறார்னு பகவான் யோகிராம் சுரத்குமார் பெரிய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. எழுத்து சித்தரோட புத்தகங்கள் படிக்கிறப்போ பகவான் சொன்ன வார்த்தைகளில் அந்த தெய்வீகத்தை உணரலாம்.